எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு நயகரா ஃபால்ஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இது யுஎஸ்லேருந்தும் போகலாம், கனடாலேருந்தும் போகலாம். இந்த மேப் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ரெண்டு கண்ட்ரிக்குமே நடுப்புற வந்து இந்த ரெயின்போ பிரிட்ஜில் தான் இவங்க இந்த ரெண்டு கண்ட்ரியுமே போக முடியும். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு கண்ட்ரி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா இந்த பிரிட்ஜை, மற்ற யாரும் போக முடியாது. ஆக்சுவலாக இதோட சவுண்டு வால்யூம் வந்து பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்கணுன்றக்காக நான் அந்த வால்யூம்லாம் கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோ காமிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த நயகரா ரிவரை வந்து இந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு அங்கே இருக்க மக்கள், அங்கே இருக்க ஃபஸ்ட்டு பழங்குடியினர், யூஎஸ் பழங்குடியினர்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்து இந்த நயகராவை ஆன்குயரா அப்படின்வாங்க. அந்த பேர், அதோட பேர் அது ஆக்சுவலாக என்னென்னா தண்டரிங் வாட்டர். தண்டர்னா இடி விழுற மாதிரி ஒரு சத்தம் வருமா இந்த இதில். ஸோ அந்த அவ்வளோ நல்ல பயங்கரம், ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நேரில் பார்க்குறவங்க ரொம்பவே இதை ரசித்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயமா தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ரிவர் வந்து ஆக்சுவலாக இந்த ரிவர் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெஞ்சு கண்ட்ரிக்காரங்க என்ன பண்ணாங்க, இந்த பழங்குடியினர் வந்து இவங்க எடுத்துக்கிறதுக்கு நம்ம இதை ட்ரேடிங் பண்ணலாம். ட்ரேடிங்னா ஃபர் ட்ரேடிங் மீன்ஸ் இந்த தோல் வச்சு அந்த காலத்துலலாம் பண்ணுவாங்க இல்லையா, ஜாக்கெட் எல்லாம், அதெல்லாம் வந்து இந்த ஃபாக்ஸு, அங்கே இருக்க அந்த அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அனிமல்ஸ், அந்த நம்ம கேட் பூனைன்னா இந்த பூனைல அது கேட் பெரிய காட்டு பூனை சொல்லுவோம், அந்த மாதிரி அதோட தோல் இதெல்லாம் எடுத்து அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்காக இந்த ரிவர் யூஸ் பண்ணிக்க ஃப்ரெஞ்ச் வந்து இந்த இடத்த வந்து 1600, அதாவது 1678 1679 இந்த ஃப்ரெஞ்சு இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. இவங்க இதில் வந்து ட்ரேடிங் பண்ணி எல்லாம் பண்ணுறத பார்த்து பிரிட்டிஷ்காரங்க இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் கூடலாம் வந்து எடுத்து எல்லா கண்ட்ரியும் உள்ளே வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, ஃப்ரெஞ்ச் கிட்டேருந்து கேப்சர் 1759 அவங்ககிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில் ஃபைனலாக இது யூஎஸ்ஏவே கேப்சர் பண்ணிக்கிச்சு. ஸோ அது வந்து 1796 1796 இவங்க யூஎஸ்ஏ கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து கனடா சைட்லேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ. அது ஃபஸ்ட்டு முதல்ல காமிச்சதெல்லாம் யுஎஸ்ஏ. இது வந்து அந்த கீழே தண்ணி அந்த எப்படி கொட்டுறதுன்றத அங்கேயும் போய் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னா, அங்கே போய் எடுத்த இது ரொம்ப ஃபோர்ஸாக அப்படியே கொட்டுறது, சவுண்ட் ஜாஸ்தி இருந்தது. நான் தான் வால்யூம் கம்மி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு அங்கே இருக்கிற ரிவர், நயகரா ரிவருங்க. இது பார்க்கவே ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. நீங்கள் இந்த தண்ணியை அப்படியே பார்த்து ரசிங்க. இதுக்கு அடுத்து வருது நான் திருப்பி உங்களுக்கு என்னன்றது சொல்கிறேன். இது வந்து நயகரா ஃபோர்ட்டு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த ஃப்ரெஞ்சு வந்து உருவாக்குனது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1678 79 2 வருஷமாக அவங்க இதை பில்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்ச் கிட்டேருந்து பிரிட்டிஷ் கிட்ட வர்றதுக்கு 100 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து யூஎஸ்ஏ கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த 3 கொம்புமே பார்த்திங்கன்னா 3 அந்த கண்ட்ரியோட கொடி ஃப்ளாக் அது. அதனால் இப்போ வந்து அந்த 3 கண்ட்ரியோட ஃப்ளாகுமே அங்கே இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து எல்லாமே அங்கே தங்கறதுக்கு இருந்த இடம் எல்லாமே அது உங்களுக்காக ஃபுல்லாகவே சுற்றி காமிக்கிறதுக்கு எடுத்திருக்க வீடியோ. இது பீரங்கி எல்லாமே இருக்குது பாருங்கள். இது வந்து நயகராவோட லைட் ஹவுஸு, நயகரா ஃபோர்ட் லைட் ஹவுஸு. இவர் வந்து அங்கே இருக்கிற வந்து சோல்ஜர் வந்து அங்கே டூரிசம் ஆளுங்க எல்லாருக்கும் வந்து அவர் என்னன்றது செஞ்சு காமிக்கிறார். எப்படி நாங்கள் போருக்கு போனோம், யார் வந்ததுன்றதெல்லாம் அவர் அங்கே வந்து விளக்கமாக சொல்கிறாரு. ஸோ ஷூட் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா
அங்கே நைட் டைமில் வந்து கனடா சைடில் வந்து எப்போவுமே ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுவாங்களாம். பட்டாசெல்லாம் அங்கே இந்த ஒரு 5 மினிட்ஸ்க்கு வெடிப்பாங்களாம். அது வந்து யூஎஸ் சைட்லேருந்து வியூவிலேருந்து நம்ம பார்க்க சொல்ல ரொம்ப அழகாக இருக்குமா. அந்த எதிர்க்க ஆப்போசிட்டில் அந்த பில்டிங்லாம் தெரியுது, இதெல்லாம் வந்து கனடா. ஸோ அங்கே வந்து லைட்டிங் எல்லாம் நைட்டில் வந்து ரொம்ப லைட்டிங்லாம் பண்ணி ரொம்ப டெக்கரேட்டடாக நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கே. அதுக்கு அந்த வியூ தான் இது எடுத்துருக்குறாங்க. ஆனால் என்ன ஒன்று, டூரிசம் போகணுன்னா கனடா சைடு நிறைய ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குமா இதுக்காக. யூஎஸ் சைடை விட அந்த பக்கம் வந்து தங்குற இடம் எல்லாமே நிறைய இருக்கிறதா சொல்கிறாங்கப்பா. ஸோ எல்லாம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற வீடியோன்றதுக்காக சில டிப்ஸு. நைட் டைமில் நைக்ரா ஃபால்ஸு அந்த லைட்டிங்கோடு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சரி, இதுக்கப்புறம் வந்து ஒரு கிராமம் மாதிரி காமிப்பேன். அந்த கிராமத்தோட பேர் வந்து கொலோனியா. ஆக்சுவலாக அங்கே இருக்க அந்த பழங்குடி மக்கள்லாம் இருந்தது. பழைய காலத்து வீடுங்க இந்த அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் மியூசிக் போடுறேன். இது கடைசியாக வந்து உங்கள் கிரேப்ஸோட இவங்க என்ன ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, என்ன விவசாயம் கிரேப்ஸ் வளர்க்குறாங்க. அந்த கிரேப்ஸ் எதுக்குன்னா அங்கே ஒயின்காக அந்த கிரேப் செடியை அவங்க வளர்த்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் மியூசிக்கோடு கேட்கலாம். இதோட வீடியோ முடிய போதுங்க. இந்த வீடியோ நமக்காக எடுத்த நந்தினி பிரபு அண்ட் பவித்ரா பிரபுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யூஎஸ்லேருந்தும் கனடாலேருந்தும் வந்த இந்த நயகரா ஃபால்ஸு ரொம்ப நீங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். எல்லோரும் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.